Hi guys, welcome you all. நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. ஸோ நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னா இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படி உட்காந்துருக்கேன். ஸோ நான் இப்படி இங்கே வச்சு அன்பாக்ஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக. நான் என்கிட்ட இன்னொரு மொபைல் கிடையாது. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்படி உட்காந்துருக்கோம். இதுதான் வந்து என்னோட கேபிள். இங்கே தான் வந்து நான் இங்கே தான் நான் இருப்பேன். எப்போவுமே இங்கே தான் இருப்பேன். இங்கே தான் லேப்டாப் வச்சு உட்காந்துருப்பேன். ஸோ இந்த டேபிள் தான் நான் உட்காந்துருப்பேன். ஸோ நாங்கள் அன்பாக்சிங் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன அன்பாக்சிங் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிபி லிங்கோட ஒய்ஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் தான் வந்து நம்ம அன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இன்னும் நான் பார்சல் ஓப்பன் கூட பண்ணல. இன்றைக்கி மதியானம் தான் வந்துச்சு. வீடியோலேயே அப்படியே அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்துருக்கேன். வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பார்சல். நீங்கள் பார்த்தீங்களா, இன்னும் நான் ஓப்பனே பண்ணல. வீடியோக்காக தான் அப்படியே வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிடுவோம். வீடியோ தெரியுமா? தெரியுது. நம்மளுக்கு பெண்ணே போதும், சிஸ்டர்லாம் வேலை இல்லை. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர். இது தெரியும், நல்லா தெரியுதா? பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வைஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டரு. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வைஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. டிபி லிங்க்னு சொல்லி போட்டிருக்காங்க. வைஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் போட்டிருக்காங்க. இது வந்து 300 Mbps ஃபாஸ்ட் வந்து இது வந்து கொடுக்கும். 300 Mbps வரைக்கும் இது வந்து இந்த ஸ்பீடு வந்து ரவுட்டர் வந்துட்டு நிறையா ரவுட்டர் வந்து ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கும். நிறையா இப்போ சில ரவுட்டர்ஸ் வந்து 1 GB வரைக்கும் கேப்பபிளாக இருக்கும் ஸ்பீடு கொடுக்குறது. அதே மாதிரி இது வந்து 300 Mbps. உங்களோட ரவுட்டர் வந்து 300 Mbps தெரிஞ்சுன்னா நீங்கள் இந்த டிபி லிங்க் ஒய்ஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒய்ஃபை டெட் ஜோன் கில்லர் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 360 டிகிரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரிக்கு நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் ஈஸி செட்டப் டெத்தர் ஆப். இந்த இதுக்கு வந்துட்டு டெத்தர் ஆப் அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோர் இருக்குது. டிபி லிங்கோட ஆப்பு. அந்த ஆப் வச்சு நீங்கள் வந்துட்டு நம்ம ஒய்ஃபை செட்டப் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்ம WPS பட்டன் வந்து இருந்தாலும் பண்ணிக்கலாம், அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். நான் செட்டப் பண்ணுறது சொல்கிறேன். இந்த வீடியோவில் கவர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் செட்டப் பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ இதுதான் போட்டிருக்காங்க. கம்ஃபர்டபுள் வித் எனி ஒய்ஃபை ரவுட்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே மேலே கம்ஃபர்டபுள் வித் எனி ஒய்ஃபை ரவுட்டர்ன்ட்டு. இங்கே அடுத்த சைடில் வந்து என்னென்ன பேக்கேஜ் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் எது இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்டாலேஷன் கைடு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சைடில் ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சைடில் வந்து ஈஸி செட்டப் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆக்சஸ் கண்ட்ரோல், மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட், யூஸ் யுவர் ஃபெமிலியர் லாங்குவேஜ் டு ஈஸிலி மேனேஜ் த எக்ஸ்டெண்டர் மேனேஜ் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் இருக்குது போல் நிறையா. அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. LED கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த LED இன்டிகேஷன் வச்சு நம்ம என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இங்கே ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி ரூமில் வந்து இப்போ ரூமில் ஒய்ஃபை ரவுட்டர் எங்கே இருக்குது, எப்படி எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து எத்தர்நெட் போர்ட் இருக்குது. எத்தர்நெட் போர்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கிட்டேயே நீங்கள் இந்த எக்ஸ்டெண்டர் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா, இப்போ ஒய்ஃபை ரவுட்டர் எங்கேயே இருக்கட்டும், பட் உங்கள் கிட்டேயே ப்ளக் இருக்குது. நீங்கள் எக்ஸ்டெண்டர் வந்து இந்த எக்ஸ்டெண்டர் வந்துட்டு நீங்கள் பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த எத்தர்நெட் கேபிளை வச்சு நீங்கள் நார்மலாக எத்தர்நெட் உங்கள் லேப்டாப்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை நான் முடிஞ்சால் காட்டுறேன் இந்த வீடியோலேயே. அதை வச்சு நீங்கள் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எத்தர்நெட் நீங்கள் ஒயர்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரவுட்டர் நம்ம ரவுட்டரில் எப்படி எத்தர்நெட் கேபிள் கனெக்ஷன் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் கனெக்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இங்கே 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து நமக்கு 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இன்னும் கவலை இல்லை. ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா குயிக் இன்ஸ்டலேஷன் கைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படிக்கணுமா? வேண்டாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட ஒய்ஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் எடுத்துடலாம். அழகாக க்யூட்டாக சின்னதாக இருக்குது. பார்த்தீங்களா, அழகாக க்யூட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா மோல்டராக கொடுத்துருக்காங்க. பிடிக்கவே நல்லா இருக்குது. டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பட்டன். அந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்து தெரியுமாமா, வீக்காக இருக்கா இல்லை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஸ்பாட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ ரவுட்டர் கிட்ட வச்சிங்களா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுது. இதில் வந்துட்டு சரி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு, குட்டு, பேட் அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணும்போது நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த லைட்டு இதில் வந்து அந்த லைட்டு காட்டும். அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். அது பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
வேறு என்ன கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ப்ளக் பண்ணி நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும். நான் அந்த செட்டப் இப்போ நான் காட்டுறேன். நார்மலாக உங்கள் ப்ளக்கில் அப்படி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேஷன் காட்டும். ஃபஸ்ட்டு இப்போ பவர் அப்படிங்கிற இண்டிகேஷன் காட்டுது. நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டிக்கான அந்த இது போயிடும். அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரி அப்படிங்கிறது பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது அப்படி இருக்குன்னா இன்னும் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ரவுட்டர் கூட. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா WPS பட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுட்டர் உங்கள் ரவுட்டரில் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் கனெக்ட் ஆகிக்கும். இப்போ நான் அதை போய் கிளிக் பண்ணேன். ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் சின்னதாக, அவங்க பேக் சைட்லேயோ ஃப்ரண்ட் சைட்லையோ எங்கேயோ இருக்கும் உங்கள் ரவுட்டர் பொறுத்து. அதை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அங்கே எனக்கு கிளிக் ஆன உடனே இங்கே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆரி இந்த கனெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டுது பார்த்தீங்களா. இப்போ இந்த இண்டிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த். இப்போ ரவுட்டர் வந்து பக்கத்தில் இருக்கிறனால எனக்கு இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எனக்கு காட்டுது. இந்த இடத்துல மட்டும் லைட் எரியல. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தர்நெட் கீழே எத்தர்நெட் போட்டிருக்கும். ஸோ இப்போ இந்த எல்லா லைட்டும் எழுந்திருச்சு அப்படின்னா உங்களோட வைஃபை ரவுட்டரும் உங்களோட இந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் வந்து நீங்கள் நார்மலாக உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்டரில் EXT அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டு காட்டும். உங்களோட ஒரு நேம் வந்து மாறி காட்டும். அதை வந்து நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை நான் இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட வைஃபை ரவுட்டரும் உங்களோட வைஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டரும் கனெக்ட் பண்ண உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வைஃபைக்குள்ளே போய்க்குவாங்க. உங்கள் ஃபோனில் நார்மலாக வைஃபைக்குள்ளே போய்க்குவாங்க. அதை போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். நீங்கள் ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சிருக்க நெட்வொர்க் வந்து இங்கே காட்டும். இங்கே எனக்கு என்னோட நெட்வொர்க் கனெக்ட் ஆகி சரணுங்கிற கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இங்கே பார்த்தீங்கன்னா சரண் EXT அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுது. ஒரு மெசேஜ் ஒரு நேம் காட்டுதா, ஆக்சஸ் பாயிண்ட் நேம். இந்த ஆக்சஸ் பாயிண்ட் நேம் கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா நீங்கள் உங்களோட வைஃபை ரவுட்டருக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்களா ஏற்கனவே அதே பாஸ்வேர்டு இதுக்கும் கொடுக்கணும். நானும் அப்படியே கொடுத்துருங்க. இப்போ நான் என்னோட அந்த ரவுட்டரோட பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சரண் EXT அப்படிங்கிறது அந்த இது வந்துட்டு எனக்கு இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. அதாவது அந்த சரண் EXTங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டெண்டர் தான் வந்து சஃபிக்ஸ் மாதிரி காட்டுது சரண் EXT அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஞ்ச் எக்ஸ்டெண்டரோட உங்களோட வைஃபை வந்து பேர் ஆயிரும். நீங்கள் எங்கேருந்து நீங்கள் வைஃபை ரவுட்டர் எங்கே இருந்தாலும் நீங்கள் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் வந்து அது கிட்ட ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எங்கே இருந்தீங்கனாலும் அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருந்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இந்த நெட்வொர்க் பாருங்களேன், பழைய நெட்வொர்க், அதாவது அந்த சரண் ஸ்பீட் அப்படிங்கிறதும் இந்த சரணுங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரவுட்டரோடது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ 2 பாயிண்ட் அந்த மாதிரி காட்டுது. 2 பாயிண்ட் தான் காட்டுது. இதுவும் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் தான் காட்டுது. ஸோ அந்த பேண்ட் விட்டு இது ரெண்டுமே வந்து ரவுட்டரோடது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் சிக்னல் காட்டுது. பார்த்தீங்களா இந்த சரண் EXT அப்படிங்கிறது வந்து எனக்கு இது கிளாரிட்டியே தெரியுதான்னு தெரில கேமராவில். அது பிளர் ஆகுது. பக்கத்தில் நான் ஃபோனை பக்கத்தில் கொண்டு வந்து பிளர் ஆகுது. ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இந்த மேலே EXT அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக காட்டுது. ஆனால் இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 பாயிண்ட் தான் காட்டுது. ஸோ இதான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளுக்கு இப்போது ரேஞ்ச் வந்து நல்லா சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து ஏற்றி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் இந்த எக்ஸ்டெண்டோட யூஸு. நான் இது வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா இதுக்காக நான் ரிவ்யூ வந்து நான் போடுறேன். வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1400 வருது அமேசானில். நான் அதுக்கான லிங்க், இந்த ப்ராடக்டான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வச்சு வாங்கிக்கோங்க. ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஒரு ரிவ்யூ வந்துட்டு நான் ஒரு யூஸ் பண்ணிவிட்டு மேபி ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும் நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ண கூட கம்மி தான். அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி நிறைய டெக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி டாப்பிக்கில் டெக் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அது வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுட்டர் வந்து யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யாராச்சும் ஒய்ஃபை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ரவுட்டர் ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சூப்பர் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.